பிரைஸ் லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூர்ணமாக நிச்சயித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் நமக்கு இளைப்பாறுதலை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் ஒருவனை அழைக்கும்போது இப்படியாக அழைக்கிறார்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் தருகிறவர். அவரும் இளைப்பாறுதலை விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்பொழுது இளைப்பாறுதல் உண்டாகும் சொல்லுங்கள்? எப்பொழுது உங்களுடைய எல்லா சத்துருக்களும் எல்லா வல்லமைகளையும் தீய வல்லமைகளையும் தேவன் உங்களை விட்டு விலக்கி பூரணமாய் அவர்களை நிர்மலமாக்கி என்றைக்கு அவர்கள் அழிந்து போகிறார்களோ, மனிதர்கள் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் சத்ருவின் தந்திரங்களும் ஆதிக்கத்தையும் சொல்கிறேன். அவர்கள் என்றைக்கு தேவன் அழித்து போடுகிறாரோ அன்றைக்கு தான் உண்மையான இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னால், அவர் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அழைப்பதற்கு முன்னமாகவே ஏதோ ஒன்றை அவர் செய்திருக்கிறார். பிற்பாடுதான் தேவன் உங்களையும் என்னையும் அவருக்குள் அழைத்திருக்கிறார். பாருங்க, நீங்கள் படிக்கும் பள்ளியில் உங்களுடைய வகுப்பறையில் திடீரென்று ஒரு 5 பாம்புகள் நுழைந்து விட்டது. அங்கே அமைதி கலைந்து ஒரே கூச்சல் குழப்பம். உடனே அதை பார்த்து சிலர் அந்த பாம்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக அதை அடித்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் செத்த பாம்புகளை பார்க்கிறீர்கள். பார்த்தால் 4 தான் அங்கே இருக்கிறது. ஒரு பாம்பை காணவில்லை. ஒன்றுதானே, சரி உட்காருங்கள், நான் பாடத்தை ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா? அந்த 5 பாம்பையும் அடித்து கொள்ளும் வரை உங்களால் இளைப்பாறுதலாய் அந்த பள்ளி வகுப்பறையில் அமர்ந்திருக்க முடியாது. சமாதானமாய் அந்த இடத்தில் அமர்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் 4 பாம்பை அடித்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அல்லது ஒரு பாம்பு எங்கே போனது அதை கண்டுபிடித்து தேடி அதை அடித்து சாகடிக்கும் வரை, உடைய கண்கள் காணும் வரை உங்களால் சமாதானமாய் உங்களுடைய வகுப்பறையில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சில எதிரிகளை அல்ல, உங்களுடைய ஒட்டுமொத்த எதிரிகளும் அழிக்கப்பட்ட பின்புதான் உங்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்த முடியும். இளைப்பாறுதல் என்றால் என்ன? என்றைக்கு ஒட்டுமொத்த எதிரிகள் அழிகிறார்களோ அன்றைக்கே உண்மையான இளைப்பாறுதல். ஆக இளைப்பாறுதல் என்றாலே அத்தனை எதிரிகளும் அழிந்து விட்டார்கள் என்கிற உண்மை அதற்குள் ஒளிந்திருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். உங்கள் அத்தனை எதிரிகளையும் அதற்கு முன் நான் முடித்து விடுவேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை எல்லாம் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமது சத்துருக்களையும் பிசாசுகளையும் சிலுவையில் வென்றுவிட்டார். அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்களையும், கொலோசியர் 2:15 இப்படி சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனம் அல்ல, அதிகாரம் அல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவனை நிர்வாண கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் ஒரு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். தேவன் பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். அவரும் தலையை நசுக்குவார் என்பதுதான் தீர்க்க தரிசனம். நாம் நசுக்குவோம் என்பதல்ல, அவர் 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 நசுக்குவார். சிலுவையிலே நடந்த விஷயம் அதுதான்.
அவர் நமக்கு விரோதமாய் கிரியை செய்து நம்ம ஏமாற்றி வஞ்சித்து வைத்த அத்தனை வல்லமைகளையும் சிலுவையில் கொண்டிருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இளைப்பாறுதலில் இருங்கள். தேவன் என்ன இளைப்பாறுதலில் இருக்கிறாரோ அதே இளைப்பாறுதலில் இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் மிக நன்றி. எதிரிகள் எல்லாவற்றையும் அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இளைப்பாறுதல் தந்திருக்கிறீர் கர்த்தாவே, மிக நன்றி. உடைய இளைப்பாறுதல் நிலைத்திருக்க கிருபை செய்யும். கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.